அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்றத்தில் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் மத்திய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். விடுமுறை தினங்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாது. இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய பட்ஜெட் இன்று தாக்கலாக உள்ள நிலையில் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு நிர்மலா சீதாராமன் வருகை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன். குடியரசுத் தலைவருடன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. பட்ஜெட் ஆவணங்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் குறித்து குடியரசுத் தலைவரிடம் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். திருமாவுக்கு டிடிவி தினகரன் கண்டனம். தமிழ் நில மன்னர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். டிடிவி தினகரன் கேள்வி. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் பெயர்கள் தமிழ் பெயரா என கேட்கும் தைரியம் உள்ளதா? விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. டிடிவி தினகரன். திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற 5000 அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எங்கே? திமுக ஆட்சியில் எல்லாமே ஏமாற்று வேலையா என பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். துணை முதல்வராகும் அஜித் பவாரின் மனைவி. மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் அஜித் பவார் சில தினங்களுக்கு முன்பு விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடைய மனைவி சுனேத்ரா பவார் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்கிறார். தற்போது மாநிலங்களவை எம்பியாக உள்ள சுனேத்ரா எம்சிபி சட்டமன்ற கட்சித் தலைவராகவும் தேர்வு. எம்பி பதவியை ராஜினாமா செய்து அஜித் பவாரின் பாராமதி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டின் எல்லைச்சாமிகள் ராசா பேச்சு. தமிழ்நாட்டில் திக தலைவர் கி. வீரமணி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் எனும் இரு எல்லைச்சாமிகள் உள்ளவரை யாரும் உள்ளே நுழைய முடியாது. இவர்கள் உள்ளவரை பெரியார், அண்ணா, கலைஞர் உயிரோடு இருப்பதாகத்தான் பொருள். திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பேச்சு. 2 நாட்களில் 70 பேர் கைது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 2 நாட்களில் சென்னை முழுவதும் 70க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் விற்பனையாளர்கள், சப்ளையர்கள் கைது. போலீசார் அதிரடி. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக சென்னையின் தீநகர் காவல் மாவட்டத்தில் மட்டும் 25 பேர் கைது. அதிர்ச்சியை கிளப்பிய 30 லட்சம் பக்கங்கள். அமெரிக்காவின் பிரபல பாலியல் குற்றவாளியான மறைந்த எப்ஸ்டீனின் கோப்புகளிலிருந்து 30 லட்சம் பக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் அதிபர் ட்ரம்ப், எலான் மஸ்க், பில் கேட்ஸ் உள்ளிட்டவர்களின் அந்தரங்க தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் வீட்டு பிள்ளை பேசுகிறேன் நாய்னார் நாகேந்திரன் அறிக்கை. தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது. இந்த போராட்டம் ஒரு சிலர் தூண்டுதலில்தான் நடக்கிறது என்று சுகாதார அமைச்சர் குற்றம் சுமத்தி பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் மாசுபாடற்ற சுகாதார அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் 2026இல் அமையவிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தூய்மை பணியாளர்களின் துயரங்களை துடைக்கும் அரசாக இருக்கும் என்பது உறுதி என நாய்னார் நாகேந்திரன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தாவது இந்த அறிவிப்புகள் வருமா? முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. நடப்பு நிதியாண்டின் பட்ஜெட் இன்று தாக்கலாகும் நிலையில் தேர்தலை மனதில் வைத்தாவது தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. கல்வி நிதி, மதுரை, கோவை மெட்ரோ திட்டங்கள், புதிய ரயில்வே திட்டங்கள், ஜல் ஜீவன் திட்ட நிதி, 50% நிதி பகிர்ந்து உள்ளிட்டவை அறிவிப்பாக வருமா? இல்லை மதுரை எய்ம்ஸ் போல் அறிவிப்போடு நின்று போகாமல் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டு குறித்த காலத்தில் நிறைவேறுமா என கேள்வி. ஆட்சியில் பங்கு குறித்து காங்கிரஸ் எதுவும் பேசவில்லை. டி.கே.எஸ். இளங்கோவன். காங்கிரஸ் எப்போதும் எங்களிடம் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. திமுக குறைவான இடங்கள் பெற்றபோது கூட வெளியிலிருந்து எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தார்கள். இப்போதும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய மற்றும் தமிழக தலைமை எங்களிடம் ஆட்சியில் பங்கு குறித்து எதுவும் பேசவில்லை. டி.கே.எஸ். இளங்கோவன், திமுக செய்தி தொடர்பு செயலாளர். இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.